இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, தலையில என்ன அடிபட்டிருக்கு? ஐயோ, எங்க போய் இடிச்சுக்கிட்டீங்க? பத்திரமா இருக்க கூடாதா? என்ன ஆச்சு? அதையே கேக்குற பாரதி. இன்னைக்கு நாங்க செத்து பொழைச்சு வந்திருக்கோம். நாங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போன அம்மா கோவில்ல இருந்து வந்துட்டாங்களா? லட்சுமி இன்னும் வரல. நான் மனோவை சொல்றேன். என்ன நடந்துச்சு பாட்டி? என்ன பாட்டி சொல்றீங்க? இதோ அபி மட்டும் இல்லைன்னா நம்ம மனோவுக்கு என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அபிதான் எதை பத்தியும் கவலைப்படாம மனோவை காப்பாத்துனா. என் அண்ணன் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அபி கை எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். இங்க பாருங்க, நீங்க யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. மனோ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா மனோ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறத விட வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ரொம்ப வசதியானவரா இருக்கலாம். ஆனா மனோவ மாதிரி என்ன அவரால பாத்துக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மனோவும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புறேன். பாரதி, இந்த பொண்ணு நம்ம மனோவுக்காக அவங்க வீட்டுல பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கா. என்ன பாட்டி, நீங்களும் புரியாம பேசுறீங்க? நம்ம நிலைமை தெரிஞ்சுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த பசங்க பிரியாம இருக்க நீ தான் ஏதாவது பண்ணணும். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நீ அங்க நடந்ததை பார்த்திருக்கணுமே. மனோவ கத்தியால குத்த வராங்க. இந்த பொண்ணு அபி எதை பத்தி யோசிக்காம குறுக்க வந்து கத்தியை எட்டி பிடிச்சிருச்சு. நான் பதறியே போயிட்டேன். பாவம் பாரதி. சரி சரி, நீ முறைக்காத, என்னமோ பண்ணு.